ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி பார்த்திங்கன்னா ஆலு பராத்தா, அதோட சைட் டிஷ் அண்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க எனக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்டி மாதிரியே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரணும். இதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அது கூட மிளகாத்தூள், மல்லித்தழை, உப்பு, பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட போடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு நம்ம பிணைஞ்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம எப்போவும் உருட்டுற மாதிரி இது பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இது அப்படி நல்லா அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து நீங்கள் தேய்ச்சி, அதுக்கப்புறம் தோசை டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா 2 பக்கமும் லைட் ப்ரௌனிஷ் ஷேட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சைட் டிஷ், இப்போ 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் பெப்பர், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் காரா பூந்தி இல்லைன்னா மிக்சர் எடுத்துக்கோங்க. நான் மிக்சர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் எம்மியான ஆலு பராத்தா வித் கர்டு ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.